ஹாய்! இன்னைக்கு ராகி இட்லி ரெசிபி தான். இது வெயிட் லாஸ்க்காக பண்ணுறது தான். ஸோ ரைஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் ராகி உளுந்து மட்டும் வச்சு பண்ணுற மாதிரி. ஃபர்ஸ்ட் ராகி 2 கப்ஸ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா ராகியில் அழுக்கு நிறைய இருக்கும். அதனால் 2-3 தடவையாவது நல்லா வாஷ் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கிளியராக வர வரைக்குமே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 to 8 hours வரைக்குமே அதை நல்லா ஊற வைங்க. 2 கப்ஸ் ராகிக்கு 1/2 கப் உளுந்து போதும். அது 1 ஸ்பூன் வெந்தயமும் போதுமானது. மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 2 hours பிஃபோர் மட்டும் இதை ஊற வைங்க. அதுக்கப்புறம் உளுந்து போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் போட்டு எடுத்துருங்க. அடுத்து ராகியை நல்லா நைஸாக வர வரைக்குமே அரைச்சி எடுத்துக்கலாம். ராகியும் உளுந்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாவு மட்டும் எடுத்து ஒரு தனியாக இதில் வச்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். முதல்ல மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றுற பதத்தில் இருந்ததுன்னா ஓகே, இல்லைனா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலரிட்டு அப்படியே ஒரு 10 minutes ரெஸ்ட் விட்டுருங்க. உடனே இட்லி ஊற்றாதீங்க. வெயிட் லாஸுங்கிறதுனால ஐ ப்ரிஃபர் இட்லி தட்டில் இட்லியை ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு 12 minutes கழித்து ஆஃப் பண்ணிடலாம். இட்லி நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கும். இந்த இட்லிக்கு எல்லா சட்னியுமே நல்லாயிருக்கும். பட் கார சட்னி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.